ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம ரவா ஜாமுன் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு ரவையை ஒரு பேனில் சேர்த்து 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 3 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க. அந்த பால் ஃபுல்லாக ரவையில் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பேனில் ஒட்டாத அளவுக்கு வரணும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இது ஆறட்டும். இப்போ 2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கேன். 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். சக்கரை ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறமா சுகர் உங்களுக்கு நல்லா திக்காகிறது தெரியும். இப்போ அதில் ஏலக்காய் தூள் சேர்த்து இறக்கிட்டேன். இப்போ நம்ம கையில் நெய் தடவிட்டு நல்லா அதை பிசைஞ்சு விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன பாலாக அதை உருட்டி வச்சிடலாம். விரிசல் இல்லாமல் உருட்டிக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே உருட்டிட்டேன். எண்ணெய் மிதமான ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துடலாம். பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஜீராவில் சேர்த்தலாம். ஜீரா உங்களுக்கு மிதமான சூடில் இருக்கணும், இல்லைனா லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஜீராவில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சிங்கன்னா ரவா ஜாமுன் ரெடி.